நான் தனுஷ்யா. ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே 39 அடிக்கு பைரவர் சிலை இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே வந்து பார்த்தோம்னா 64 பைரவர் அவதாரங்கள் இருக்குது. இங்கே மெயினாக ஸ்பெஷலாக என்னென்னா தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு நம்மளே பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி, கருவறைக்குள்ளே போய் நம்மளே பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய கோயில் கட்டின விஜய் சுவாமிஜி அவங்களுக்கு பெரிய நன்றி. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. என் பேர் விஎஸ் வைஷ்ணவி. நான் சங்ககிரியிலேருந்து வரேன். இதோட காலபைரவர் கோயிலுக்கு 3 வாட்டி வந்துட்டேன். தேய்பிர அஷ்டமிக்கானா வருவோம். இங்கே வந்துட்டு 39 அடி காலபைரவர் இருக்குது வெளியே பெருசாக. சுற்றி 64 பைரவர் இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே வரோம். அங்கே இல்லாமல் இங்கே கும்பிட்டு போனால் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்கள் இதோட வந்திருக்கோம். இனிமேல் இங்கே வரணும்னு ஆசைப்படுறோம். விஜய் சாமிஜி குருஜிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு போன வாட்டி வந்தோம். இந்த வாங்கல, ஆனால் இந்த வாட்டி வாங்கிடுவோம்னு நம்புகிறேன். நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.